இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி, the fire of the Holy Spirit, இதை குறித்து தான் நம்மளோட பேசணும். Thank you Jesus. அக்கினி வான மண்டலத்தை திறக்கிறதுக்கு அதுக்கு தேவையானது கீ, திருவகம். அந்த கீ எது தெரியுங்களா? அது தேவனுடைய அக்கினி. இதில் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வான மண்டலத்துக்குள்ளதான் சகல விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும், நமக்கு தேவையான எல்லா காரியமும் எதுக்குள்ள வச்சிருக்கிறாரா? வான மண்டலத்தில். இந்த வான மண்டலம் திறக்கிறதுக்கு நமக்கு ஒரு திருவகம் வேணும், கீ. அந்த கீ நிறைய பேருக்கு தெரியாது. அது தேவனோட அக்கினியா இருக்கு. எது விசுவாசிக்கிறீங்க? சில நேரம் தேவன் உங்களுக்கு அக்கினியை கொடுக்கும் போது சில பேர்னால அது தாக்கு பிடிக்க முடியல. அது தாக்கு பிடிக்காததுனால தான் நிறைய பேர்னால வான மண்டலம் என்ன பண்ண முடியல, திறக்க முடியல. கரெக்டா? ஏன் சில பேருக்கு அக்கினி இருந்தும் வான மண்டலத்தினால திறக்க முடியலன்னா அவங்க தகுதி இல்லாத இருக்கிறாங்க. சில பேர் அக்கினி இருந்தும் தகுதி இல்லாத இருக்கிறதுனால அந்த வான மண்டலம் என்ன பண்ண முடியல, திறக்க முடியல. இது விசுவாசிக்கிறீங்க? இப்போ தேவன் உங்களுக்கு அக்கினி போடுறாருன்னு அந்த அக்கினி, அந்த நெருப்பு எதை குறிக்குதுன்னா வான மண்டலத்தை திறக்கிற ஒரு கீ, ஒரு திருவுகோல். இது விசுவாசிக்கிறீங்க? அதான் நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் ரொம்ப அழகா இருந்தோம் அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கல, திருமணம் ஆகல. நிறைய பேர் பிசினஸ் தொடரலான்னு நினைக்கிறாங்க, தவிர அது யாருனால என்ன பண்ண முடியல, ஸ்டார்ட் பண்ண முடியல. பேசினே இருப்பாங்க, நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன். ஆனா அவங்களுக்கு ஒரு டோர், அந்த கதவை திறக்க முடியல. காரணம் என்னன்னா அவங்க இடத்துல என்ன இல்லை, அக்கினி இல்லை. அதே அக்கினி அவங்க இடத்துல இருந்து வந்துருச்சுன்னு செய்யுங்க, அவங்களால எந்த டோர் ஏதாவது ஓப்பன் பண்ண முடியும். இது விசுவாசிக்கிறீங்க? அது எப்படிப்பட்ட டோர் இருக்கட்டும், உன்னுடைய மேரேஜ் இருக்கட்டும், உன்னுடைய பிஸ்னஸ் இருக்கட்டும், உன்னுடைய வேலை வாய்ப்புகள் இருக்கட்டும், நிறைய டோர் தேவன் ஓப்பன் பண்ணணும்னா அந்த டோருக்கு சாமி தேவை, திருவக்கோல். கரெக்டான? அந்த திருவக்கோல் தான் தேவனுடைய அக்கினி. இது விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம் அண்ட் லோத், இவங்க ரெண்டு பேரோட கதை எல்லாருக்கும் தெரியும். தேவன் அக்கினியை போட போறார், சோதோம் கொமோராவை அழிக்க. அப்ப ஆபிரகாம் அந்த அக்கினியை பார்த்துட்டு இருக்கிறார். அதே அக்கினி தான் அந்த பட்டணம் அழிய போகுது. அந்த அக்கினி ஆபிரகாம் பார்த்துட்டு இருக்கும் போது அதே நேரத்தில் லோத் சொல்றாரு அவன் மனைவிக்கு, திரும்பி பார்க்காத, நீ உப்பா மாறிடுவ. எதை பார்க்காத லோத், அந்த அக்கினி எரிந்து கொண்டு இருக்குது, அதை என்ன பண்ணாத, திரும்பி பார்க்காத. அதே அக்கினி தானே, ஆபிரகாம் அதே அக்கினி தானே பார்த்துட்டு இருக்கிறாரு, லோத்தும் அதே அக்கினி தானே பார்த்துட்டு திரும்பி பார்க்காத ஓடிடுறான். ஆனா அவன் மனைவி திரும்பி பார்த்தா, அவன் என்னவா மாறினா, உப்பா மாறினான். பாருங்க, அந்த அக்கினி திரும்பி பார்த்ததுனால ஏன் உப்பா மாறினான்னா அவன் வான மண்டலத்தை திறக்க அவருக்கு தகுதி இல்லாத இருக்கு. சில பேருக்கு அக்கினி பெற்றுக்கொண்டும் ஏன் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவாங்க. நல்லா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுக்கலாமா? ஆக்ட்ஸ் 2 வசனம் 1 வாசிக்கலாமா? வந்தபோது அப்படின்னா இங்கிலீஷ்ல the filling come, the fire. விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, பெந்தகோஸ்து நாளில் தேவனுடைய அக்கினி ஒவ்வொரு மேலும் நிரப்பும் போது எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள். எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா சந்தோஷப்பட்டார்கள். இப்ப நான் சொல்றேன், ஏற்கனவே அந்த நாள் வந்தாச்சு. அந்த நாள் நம்மளுக்கு ஏற்கனவே வந்தாச்சு, அக்கினி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சில பேரால அதனால என்ன பண்ண முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, அந்த அக்கினியை ஹேண்டில் பண்ண தெரியல. கரெக்டா இல்லையா? அந்த அக்கினியை ஹேண்டில் பண்ண தெரியல. அதான் நிறைய ஊழியக்காரங்க, நிறைய பாஸ்டர்ஸும் வெயிட் பண்ணிருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு, கர்த்தருடைய நேரத்துக்காக நான் வெயிட் பண்ணிருக்கிறேன். ஆனா ஒன்று சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் வெயிட் பண்ணிருக்கிறார் சில ஊழியக்காரர்களுக்காக. ஏன்? அவரோட அக்கினி அங்க போட, அவரோட அக்கினி அங்க போட, அவர் சில ஊழியக்காரர்கள் அவரோட அக்கினி அனுப்ப அவர் வெயிட் பண்ணுறாரு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் அக்கினியை போடுகிறேன், அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? அதை பெற்றுக்கொண்டு சில பேரால ஐயோ எரியுது, என்னால் முடியல, உடம்புல ரொம்ப அனலாகுது, என்னால் முடியலன்னு அந்த அக்கினி என்ன பண்றாங்க, ஹேண்டில் பண்ண முடியல. ரைட்டா? அதனாலதான் எருசலேம்ல இன்னும் 10 நாள் இருக்குது, போய் வெயிட் பண்ணுங்க ஆண்டவர். அப்போ இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை கூப்பிட்டாங்க, போய் வெயிட் பண்ணுங்க, நான் போறேன். நான் போனதுக்கு அப்புறம் ஒருவர் வருவார், உங்களை அவர் நடத்துவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கரெக்டா? அந்த 10 நாள் எருசலேம்ல வெயிட் பண்ணிருந்தாங்க சீஷர்களும். ஏதாவது பிசாசு ஓட்டினாங்க இருக்குதா? யாராச்சும் ஜெபம் பண்ணி அவங்க சுகமாக்கணும்னு இருக்குதா?
கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, வெயிட் பண்ணியிருந்தாங்க 10 நாள் குடும்பத்தை விட்டு. ஒருவேளை அவங்க பிள்ளைங்க இருந்திருந்தாங்கன்னா பிள்ளைங்களை விட்டு, அவங்களோட வேலை தொழில் ஏதாவது இருந்தாங்கன்னா அந்த தொழிலை விட்டு கர்த்தர் சொன்னதுமே அவங்க போய் வெளிப்படுறாங்க, எல்லாத்தையும் விட்டு. ஆனா அக்கினி வந்தது அவர்கள் எல்லாமே கொண்டாடாங்கன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, இதே அக்கினி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா யார் உங்களை நிராகரித்தாலும் அவர் நினைக்கிற மாதிரி விட மாட்டாங்க. யார் உங்களுக்கு பின்னால பேசினாலும் உன் இருதயம் ஒடியாது. யார் உங்களுக்கு முன்ன நின்று உன் பிள்ளைகளை குறித்து உன் குடும்பத்தை குறித்து கேவலமாய் பேசினாலும் அங்கேயும் அவமானப்பட மாட்டேன். ஏன்னா இந்த அக்கினி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும். தீமை நடந்தாலும் நன்மை நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருக்கும். கரெக்டான அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்துக்குள்ள நிறைய பேர் சபைக்குள்ள வந்து ஆராதிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவங்க இன்ன வரைக்கும் ஆண்டவர் கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன்? ஆண்டவரை எனக்கு ஜனங்க இப்படி கேவலமா பேசுறாங்க, என் குடும்பம் என்னை இப்படி தர்றாங்க, என்னை இப்படி எல்லாம் முதுக்கு பின்னால குத்துறாங்க ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, ஏன் கதறாங்கன்னா அந்த அக்கினி அவங்களுக்குள்ள இல்லை. அதே தேவ அக்கினி அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்களை யாரும் அசைக்க முடியாது. எதிர விசுவாசிக்கிறீங்க, அதெல்லாம் ஆண்டவர் எந்த கேள்வி கேட்கக்கூடாது. எதிர விசுவாசிக்கிறீங்க. வேதம் தெளிவாய் சொல்லுது, பெந்தெகோஸ்து நாள் வந்தபோது எல்லாருமே கூடியிருந்தாங்க ஒரு இடத்துல. ஆமென் சொல்லுங்க. எருசலேமில் கூடியிருந்தாங்க. ஒரு பலத்தை காற்று வீசினான். ஆமென் சொல்லுங்க. ஒரு பலத்தை காற்று வீசினான். காற்றை பார்க்கல, அதோட சத்தத்தை கேட்கலாம். அல்லேலூயா. காற்றை பார்க்கல, அதோட சத்தத்தை கேட்டாங்கன்னா அப்ப அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் கர்த்தரோட அக்கினி இறங்கி வந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தரோட அக்கினி இறங்கி வந்துச்சு. எது விசுவாசிக்கிறீங்க? அந்த அக்கினி தாங்க உங்கள் கையில கொடுத்திருக்கிறது கீ. திருவள்ளுவர் ஆமென் சொல்லவா? உன்னால் வான மண்டலத்தை உன்னால் திறக்க முடியும். எது விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை அந்த அக்கினி உங்களுக்குள்ள இல்லைன்னா இப்ப கர்த்தருடைய ஊழியக்காரனை நான் ரிலீஸ் பண்றேன். கர்த்தரோட அக்கினி உங்க மேல வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால. அல்லேலூயா. பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல் அந்த அக்கினி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதே லெவலில் இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் தகுதி ஆகல. வான மண்டலத்தை திறக்க நீங்க இன்னும் தகுதி பெறல. ஆனா அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிட்டீங்க, அக்கினியை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அந்த தகுதி வந்துடும். நீங்க சில ஊழியக்காரர்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, நீங்களே ஒரு கீ உங்ககிட்ட இருக்குது, அந்த அக்கினி ஃபயர் உங்களால அதை திறக்க முடியும். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஒரு இடத்துல எழுப்புதல் நடக்கணும், அங்க எழுப்புதல் நடக்கணும், கேஜப்ல நடக்கணும், பெங்களூர்ல நடக்கணும், இந்தியாவில் நடக்கணும். ஏன் சில ஊழியர்கள் எழுப்புதல் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, எழுப்புதல் நடக்குதா? இல்ல. ஏன் சில இடத்துல எழுப்புதல் நடக்கலன்னா சில ஊழியர்கள் நடத்துறாங்க அந்த மீட்டிங்ல, அவங்களுக்கு என்ன இல்ல, அக்கினி இல்ல. அந்த அக்கினி உள்ள இருந்துச்சுன்னா அவனால ஜெபிக்கும் போது அந்த இடம் ஒரு எழுப்புதலாக மாறும். எதுல விசுவாசிக்கிறீங்க? சத்த வரலையே. அந்த அக்கினி வரணுங்க, அப்பதான் எழுப்புதல் நடக்கும். அதனால்தான் அந்த பெந்தெகோஸ்து நாளில 120 சீஷருக்கு மேல் வீட்டில் காத்து இருக்கும்போது அக்கினி இறங்கி வந்துச்சு. அந்த அக்கினி இறங்கி வந்து அவர்களுக்குள்ள போனதுமே அந்த இடத்துல கிட்ட ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் அன்னை பாஷை பேசியிருப்பாங்க. அப்போ உடனே பேர் வந்து பிரசங்கம் பண்றாரு, அங்க எதிர்ப்பு ரசிக்கப்படுறாங்க. அதுக்கு முன்னே அவர்கள் அந்த அக்கினி அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த ஒரு எழுப்புதலை அவங்களால என்ன பண்ண முடியும், கொண்டு வர்றதுக்கு ஒரு திருவக்கோள் இருந்துச்சு, அதுதான் அக்கினி. அவங்களால அந்த பிரசங்கத்துல அந்த இடத்துல ஜனங்கள் ரசிக்கப்பட முடியுது. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு. இன்னைக்கு சில ஊழியக்காரங்களுக்குள்ள என்ன இல்ல, அது இல்லாத வரைக்கும் எந்த எழுப்புதல் எந்த இடத்துல நடக்காது. எது விசுவாசிக்கிறீங்க? சத்தம் வரலையே. அல்லேலூயா. வேதத்துல சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ ராஜா சொல்றான், இந்த தெய்வத்தை என்ன பண்ணுங்க வணங்க சொல்றாங்க. இவங்க 3 பேர் சொல்றாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, எங்க தலை ஆண்டவருக்கு மட்டும்தான் வணங்கணும், வேற யாருக்கு வணங்காது. தூக்கிட்டு போய் அவங்க அக்கினியில போடுனாங்க. போட்டவனோட முடி அவனும் இறஞ்சி சாமலாம். ஆனா உள்ள போய் விழுந்தவனும் ஒரு முடி கூட அவனால எரியல. ஏன் எரியலன்னா அவங்க அந்த அக்கினி அவனால ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. அவன் சொல்லவா, அந்த அக்கினி அவங்க என்ன பண்ண முடிஞ்சிச்சு, ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. சில பேருக்குள்ள அக்கினி ஆர்டர் ரிலீஸ் பண்ணும்போது சபைகளுக்குள்ள ஏன் உங்களால் சில நேரம் தாங்க முடியல, ஏன் தாங்க முடியல, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அந்த ஃபயர். அவன் சொல்லவா, எது விசுவாசிக்கிறீங்க? சத்தம் வரலையே. அதனால 4வது ஒரு வெவ்வேறு பாஷைகளை கொடுத்தார். ஆமென் சொல்லவா. அந்த வெவ்வேறு பாஷை தான் அக்கினி பாஷை. ஆமென் சொல்லுங்க.
அந்த அக்கினி பாஷா அவர்களை பெற்றுக்கொண்டு போது, அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டதுமே அந்த அக்கினினால அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? வானமண்டலத்தை திறக்க முடிஞ்சிச்சு. எது விசுவாசிக்கிறீர்கள்? பாருங்க, ஆவியானவர் உள்ளுக்குள்ளதான் இருக்கிறார். எனிக்கு இயேசு சொன்னீங்க, ஆவியானவர் உள்ளுக்குள்ள வந்தாச்சு. ஆனா ஏன் வானமண்டலம் திறக்க முடியல உங்களாலனா? ஆவியானவர்கள் அக்கினி உங்களால என்ன பண்ண முடியல? ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அக்கினி தான் திருவள்ளுவர் உங்களால் திறக்க முடியல. ஆவியான ஏன் லீட் பண்ணலனா? உனக்கு சத்தியம் தெரிகிற வரைக்கும் ஆவியான எதை வரைக்கும் உங்களுக்கு காட்ட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆனா அதே அக்கினி உங்களுக்குள்ள இதுதான் கீ. அப்ப அந்த ஃபயர் தான் அது கீயா. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால வானமண்டலத்தை என்ன பண்ண முடியும்? திறக்க முடியும். ஆமென் சொல்லவா? எது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால அந்த வசனத்துக்கு கீழே நீங்க பார்த்து வந்தீங்கன்னா, இந்த 7, 8 வசனத்துல நீங்க பார்த்து வந்தீங்கன்னா, அவர்கள் எங்க அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டாங்க? எருசலேம்ல. எங்க எருசலேமில் பெற்றுக்கொண்டாங்களோ அங்கே தான் முதல் பிரசங்கம் தொடங்குறாங்க. அங்க 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமென் சொல்லுங்க. சரிங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மேல் வீட்டுல எத்தனை சீஷர்கள் காத்துனாங்க? 120 சீஷர்கள். ஆனா எத்தனை பேர் மட்டும் தான் நின்றாங்க அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு? 12 பேர். அல்லேலூயா. அப்ப இன்னும் 108 பேர் எங்க போனாங்க? அவர்கள் மேலே அந்த அக்கினி வந்துச்சு. அவர்கள் அந்த அக்கினி விழுந்த உள்ள நான் உள்ள அக்கினி அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்போ 120 பேர்ல 12 பேர் மட்டும் அந்த அக்கினி அவங்க பெற்றுக்கொண்டாங்க நிக்கிறாங்கன்னா அவங்களால அந்த அக்கினி ஹேண்டில் பண்ண முடியுது. ஆமென் சொல்லுங்க. அவங்களால அந்த அக்கினி வைத்து நிறைய கதவு திறக்க முடியுது. 70 ஒரு கதவை திறக்க முடியுது. எது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப 108 பேர் என்னதான் நடந்துச்சுன்னா அவங்க குவாலிஃபை ஆகல, தகுதி பெறல. அக்கினி வந்துச்சு, ஆனா அக்கினி என்ன பண்ண முடியல? அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. எது விசுவாசிக்கிறீங்க? இப்ப நாங்க சபையில இவ்வளவு பேர் உட்காந்துக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தால அந்த அக்கினியை பெற்றவர்களுக்கு நான் ரிலீஸ் பண்றேன். எல்லாருமே அதை ரிசீவ் சொல்லிட்டு கரலை கட்டி ஆவியானவர் அந்நிய பாஷை சோதனத்துல வந்து பெற்றுக்கொள்வீங்க. ஆனா அந்த அக்கினி சில பேர் ஹேண்டில் பண்ண முடியாது, சில பேர் என்ன பண்ண முடியும்? அந்த அக்கினி ஹேண்டில் பண்றதுனால ஹேண்டில் பண்றதுனால தான் வானமண்டலத்தை திறக்க முடியும். அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு அதை ஹேண்டில் பண்ண முடியல, என்னால் முடியல, உடம்பு சூடா இருக்குது, என் உடம்புல எரியுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் எப்பவுமே ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை. ஆனா உண்மையாவே கர்த்தரோட அக்கினியை பெற்றுக்கொண்டீங்கன்னா என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நன்றி. ஆமென் சொல்லுங்க. எனக்கு விரோதமா யார் என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு நன்றி. ஏன்னா இந்த அக்கினியை நம்ம தகுதிப்படுகிறது. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வராது. ஏன் 120 சீஷர்கள் மேல ஆவியானவர் இறங்கி வந்தார், அக்கினியா இறங்கி வந்தாரு. அப்ப அதுல நின்றவங்க எத்தனை பேரு? 12 பேர். ஏன் அந்த 12 பேர் மாத்திரம் அந்த அக்கினியை பெற்றவங்க நின்றாங்கன்னா அந்த 12 பேரும் தகுதி பெற்றவங்க. அது எப்படின்னா குடும்பத்தை விட்டு வந்தாங்க. ஏன் குடும்பத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் அந்த பட்டணத்தை விட்டு வந்தாங்க, அவங்க வீடை விட்டு வந்தாங்க, அவங்க குடும்பத்தை விட்டு, அவங்க செய்யற தொழிலை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்கு வந்தாங்க. அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டாங்க. அந்த அக்கினிக்குள்ள அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இது விசுவாசிக்கிறீங்க? அக்கினி உள்ள வந்துச்சுன்னா என்ஜாய்மெண்ட் பண்ணணும். ஆமென் சொல்லவா? எனக்கு இன்னும் சூடாகல, என் கண்ணு இன்னும் அனலா இல்லை, என் உடம்பு அனலா இல்லை கிடையாது. அக்கினி நம்ம மேல இறங்குது. எது விசுவாசிக்கிறீங்க? சத்தமா பாருங்க. பேதுரு அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் என்ன சொல்றேன்னா, இவங்க புடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே பேர் அவங்களுக்கு பதில் கொடுத்து மறுபடியும் கண்டினியூ பண்றாரு அந்நிய பாஷை. அப்போ பேருக்கு பின்னால பேசியும் முன்னால பேசியும் பேருனால என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. இல்லையா? அதே நேரத்தில் பேர் என்ன பண்ணாரு? அந்நிய பாஷை பேசிட்டு அடுத்து பிரசங்கம் பண்ணிட்டார். பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? அவர் வர பிரச்சனை இக்னோர் பண்ணாரு. என்ன நடந்தாலும் தட்டி விடு, எதுவுமே எந்த கவலையிலும் உள்ள வைக்கல. ஏன்னா அவர் எதை ரிசீவ் பண்ணினாரா? அக்கினி உள்ள வந்ததுமே எவ்வளவு பேர் பிரச்சனை வந்தாலும் அவர் என்னல. ஆமென் சொல்லுங்க. அவர் தைரியமா இருந்தாரு. ஏன்னா நமக்குள்ள ஒண்ணு இருக்குது, அது விட மேலானது. அதனால 1 யோவான் 4:4 என்ன சொல்ற? உலகத்தில் இருக்கிறவருடைய காட்டிலும் உமக்குள் இருக்கிறவர் அந்த பெரியவரோட அக்கினி தான் நமக்குள்ள இருக்கு. அது இயேசுவின் அக்கினி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அக்கினி இல்லாததுன்னா குறை சொல்லுங்க. புரியுதுங்களா? யாருன்னா உங்ககிட்ட அந்த ஃபயர் இல்லைன்னு வச்சுங்க, ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட அந்த அக்கினி உங்ககிட்ட இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துல ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. இது சரியில்லை, அது சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லை. உங்களை நீங்க செஞ்ச தப்பு யாராவது பார்த்து சொன்னாலும் நீ நான் யோகியம், நீ நான் ஒழுங்கா இருக்கிறியா கேட்கிற ஆளுங்களும் இருக்கிற கரெக்டா இல்லையா? ஆனா அதே அக்கினி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேன், தட்டி விட்டு போயிடுவீங்க. இது விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அந்த அக்கினி தாங்க கீ. ஆமென் சொல்லவா? உங்களால வான மண்டலத்தை திறக்க முடியும். எது விசுவாசிக்கிறீங்க? உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாத்தையும் எது விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வச்சிருக்கிற வரங்களும் உனக்கு தேவையான எல்லா காரியங்களும் எங்க இருக்குது? வான மண்டலம். அதான் சொல்லுது, the store was kept in the heaven.
ஒன்று ஸ்டோர் ஹவுஸ் எங்க இருக்குது? வானத்துல வச்சிருக்கிறதுனால இது விசுவாசிக்கிறீங்க. இப்போ வீட்டுக்குள்ள நீங்க அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாத்தையும் வாங்குறீங்கன்னா எங்க வைப்பீங்க? அதுக்குன்னு ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி தான் நமக்கு உண்டான ஆசீர்வாதம் ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறார். அதுக்கு தேவையானது கீ. அந்த கீ தாங்க ஃபயர். இது விசுவாசிக்கிறீங்க. தேவனோட கீ. ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. சத்தமா சத்தமா. ஆக வேதம் சொல்லுது அதே அப்போஸ்தலர் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் எல்லாருமே போயிட்டு எருசலேமிலும் யூதாயிலும் சமாரியாவிலும் வெவ்வேறு பகுதிகளும் போய் பிரசவம் பண்ணினார்களா. அவங்க பிரசவம் பண்ணி எடுத்தவனை எழுப்புவதா? எது விசுவாசிக்கிறீங்க? அப்ப அவங்க பிரசவம் பண்றதுக்கு முன்னவே அவர்கள் எதை பெற்றுக்கொண்டாங்களா? 120 பேர் இருந்த அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு அது 12 பேர் மட்டும் தான் நிற்க முடிஞ்சிச்சு. எது விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அந்த அக்கினி தான் வானத்தையும் அசைக்க முடியக்கூடிய ஒரு திறவுகோலாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க. சத்தம் வரலையே? அல்லேலூயா. ஜனங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு எழுப்புதல் கொண்டு வர போறேன். சில ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு எழுப்புதல் கொண்டு வர போறேன். பாருங்க, என்னதான் மீட்டிங் வச்சாலும் 10 நாள் மீட்டிங் வச்சாலும் 21 நாள் மீட்டிங் வச்சாலும் எந்த எழுப்புதலும் நடக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ள எதை இல்லை? தேவனுடைய அக்கினி இல்லை. ஆமென் சொல்லலாமா? அக்கினி இருந்தா உன்னால அந்த இடத்துல என்ன கொண்டு வர முடியும்? ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வர முடியும். எது விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஏசாயால நீங்க பாத்தீங்கன்னா ஐசாயா சாப்டர் 6க்கு போலாம். அதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல தேவன் ஏசாயாவை அழைக்கிறார் ஊழியத்துக்காக. ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசியாய் மாறார். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல அவர் ஊழியத்தை செய்கிறார். ஆனா ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஒரு கேம் சேஞ்ச் ஆவாங்க. ஆமென் சொல்லலாமா? ஒரு பெரிய காரியம் நடக்குது. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த அதிகாரத்துல நீங்க வாசிங்கனாக்கா, ஒரு ராஜா மரித்ததுக்கு அப்புறம் ஏசாயா கண்கள் திறக்கப்படுது. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு ராஜா மரித்ததுக்கு அப்புறம் ஏசாயாவோட கண்கள் திறக்கப்படுது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இப்படி உட்கார்ந்து சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சுற்றி பெரிய மகிமை இருக்குது. இதெல்லாம் அவர் பார்க்கிறார். இது விசுவாசிக்கிறீங்க? ஏசாயா இதெல்லாம் பார்க்கிறார். எப்போ? ஒரு ராஜா இறந்ததுக்கு அப்புறம். ஆமென் சொல்லுங்க. ஒரு ராஜா செத்ததுக்கு அப்புறம் தான் இவருடைய கண்கள் திறக்கப்படுது. ஏன் இன்னைக்கு நிறைய பேரோட கண்கள் திறக்கப்படலைன்னா, உலகத்தோடு இருக்கிறவங்களுக்குள்ள நீ ரொம்ப ஒட்டி இருக்கிறதுனால உன் கண்கள் என்ன பண்ண முடியல? ஆண்டவர் திறக்கல. நீ என்னைக்கு கத்தர் அழைக்கப்பட்ட ஜனங்களோட என்னைக்கு நீங்க சேர்ந்து இருக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களோட கண்கள் திறக்கப்படும். ஆமென் சொல்லலாம். இந்த ஏசாயா கூட அதான் வேதம் சொல்லுது. ராஜா அவர் மரிச்சதுக்கு அப்புறம் தான் ஏசாயாவோட கண்கள் திறக்கப்படுது. என்னைக்கு நீ உலகத்தை விட்டு, உலகத்தின் ஆசைகளை விட்டு, உலகத்தில் வருகிற இச்சைகளை, உலகத்தில் வருகிற பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வர்றோமோ அப்பதான் நம்மளுடைய கண்கள் என்ன ஆகும்? திறக்கப்படும். இது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே? அது ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல வசனம் 5ல் ஆண்டவர் கேட்கிறாரு, யார் என் ஊழியத்தை செய்யும்? ஆமென் சொல்லுங்க. என் ஊழியத்தை செய்ய யார் போவான்னு கேட்கிறாரு. உடனே ஏசாயா சொல்றாரு, நான் உள்ள மனுஷன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், என்ன அனுப்பாடுது? ஆமென் சொல்லுங்க. என்ன அனுப்பாடுது ஊழியத்துக்கு? கரெக்டா வசனம் சொல்லுது. என் ஊழியத்தை யார் செய்யுமான்னு கேட்கிறாரு. ஏசாயா சொல்றாரு, என்ன அனுப்பாண்டவரே, ஆனாலும் என் உதடு எப்படி இருக்குது? அசுத்தங்களாக இருக்குது. உடனே ஒரு தூதனை அனுப்புறாரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஒரு தூதனை அனுப்பி அக்கினி போடுறாரு அவன் நாவல். எது விசுவாசிக்கிறீங்க? எதை போடுறாரு? அந்த அக்கினி தாங்க அவனால ஆக்சஸ் பண்ண முடியும். எது விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கே முன்னால நிறைய விஷயங்களை பார்க்க முடியல, ஆவிக்குரிய கண்கள் திறக்க முடியல, முன்னால வான மண்டலத்தை திறக்க முடியல, நிறைய ஆசீர்வாதம் உன்னால ஆக்சஸ் பண்ண முடியலன்னா உங்ககிட்ட என்ன இல்லை? கீ இல்லை. அந்த கீ தான் அந்த திருவங்களுக்காக தேவனுடைய அக்கினி. ஆனா இந்த இடத்துல ஏசாயாக்கு ஒரு தூதன் அனுப்பி அக்கினி போடுறாரு அவன் நாவல. அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டதே அவனால எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆமென் சொல்லலாமா? எது விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் கண்கள் திறக்கப்படல. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, ஏசாயா நிறைய அற்புதங்கள் செஞ்சாரு, எல்லாமே நடந்துச்சு. ஆனா கண்கள் திறக்கப்படல. ஆமென் சொல்லுங்க. எது திறக்கப்படல? ஏன்னா எப்போ ஏசாயா தன்னை முழுசா ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்தாரோ கர்த்தர் அவருடைய கண்கள் திறந்தார். ஆமென் சொல்லுங்க. அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. நானும் அதை தான் சொல்றேன், நீங்களும் ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன சாக்ரிஃபைஸ்? இனி என் வாழ்க்கை பொழுது யாருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க?
கர்த்தருக்கு நீ எப்படி ஒப்பு கொடுக்குறீங்களோ கர்த்தர் நிச்சயமா அக்கினி உங்களுக்கு போடுவார். நீயும் நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க, கர்த்தரை பார்க்க ஆரம்பிப்பீங்க. எது விசுவாசிக்கிறீங்க? இந்த அக்கினியை எல்லா டோரும் ஓப்பன் பண்ண முடியும். எது விசுவாசிக்கிறீங்க? சில பேருக்கு மேரேஜ் டோர், சில பேர் வேலை டோர், சில பேருக்கு பிசினஸ் டோர், எல்லாமே தேவன் என்ன பண்ணுவாரு? ஓப்பன் பண்ணுவாரு. ஆனா ஓப்பன் பண்றதுக்கு அந்த அக்கினி உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. எது விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொல்றாரு, உனக்கு நான் அதிகாரத்தை வல்லமை கொடுத்தேன். நீங்க எதை கட்டுகிறீரோ, எந்த கட்டு நீ நவுக்கிறீரோ நவுறப்படும். அந்த வல்லமை நமக்கு கொடுத்துருக்க சொன்னாரா இல்லையா? சொன்னார். அதனால அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அதே பேரு அதே அக்கினியை பெற்றுக்கொள்வார். ஆமென் சொல்லுங்க. பேரு அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டதுமே அதுக்கு முன்னே பேருனால எந்த அர்த்தம் செய்ய முடியல, எந்த காரியங்களும் செய்ய முடியல. யாராவது ஒண்ணு எனக்கு இது வேணும் அப்படின்னா பேரு எடுத்து கொடுத்துருவாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது பைபிள் இல்லை, ஒரு ஹிஸ்டரி புக்ல நான் பார்த்தேன். பேரு வந்து அந்த அக்கினி பெற்றுக்கொள்றதுக்கு முன்ன, அந்த ஃபயர் அவர் பெற்றுக்கொள்றதுக்கு முன்ன உதவி கேட்டா உடனே தூக்கி கொடுத்துருவாங்க யார் கேட்டாலும். எப்போ அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டாரோ அப்போ அந்த அக்கினி பெற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு தேவாலயத்துக்கு போறாரு. அங்க போனா அங்க வந்து இருக்கிறான், நடக்க முடியாது. அவன் எதிர்பார்த்தது எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பேர் சொல்றாரு, இப்ப கொடுக்கறதை விட இவனுக்கு பெரிய காரியங்கள் செய்ய சொல்லிட்டு எழுந்து நடன்றாரு. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த இடத்துல அவன் அக்கினியை பெற்றுக்கொண்டதுனால அவனால அந்த அற்புதத்தை செய்ய அவனுக்கு ஆக்சஸ் இருக்குது. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நமக்கு எது தேவை? அக்கினி. எது விசுவாசிக்கிறீங்க? 66னா the highest level of property number. அதுல 9வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 66 வசனம் 9. ஆண்டவர் சொல்றாரு, உங்களால அக்கினியில நிற்க முடியும். சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ற கவனிங்க. அவர் அனுப்புற அக்கினி உன்னால நிற்க முடியும்ன்றது எதுக்கு விசுவாசிக்கிறீங்க? சில பேர் சொல்றாங்க அந்த அக்கினினால யாரும் நிற்க முடியாது. நீங்க சொல்ற வசனம் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க. உங்களால நிற்க முடியும். அக்கினி உங்க மேல வந்தா உங்களால நிற்க முடியும். இப்ப யாராவது ஒரு வீட்டுல சிக்காயிட்டா நினைச்சீங்க, நீங்க யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? ஏன்னா அக்கினி உள்ளே இருந்தா அவருக்கு நன்றி சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க மாமியை சொல்லலாமா? எது விசுவாசிக்கிறீங்க? சில பேர் யாராவது குடும்பத்துல ஒரு பெரிய இழப்பு சந்திக்கிறான்னு வச்சுங்க, சில பேர் அக்கினி பெற்றவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்றி. ஏன்னா சங்கீதத்துல சொல்லுது, இந்த இடத்தை விட்டு அவங்க சொந்த வீட்டுக்கு வரான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யாராவது உங்களுக்கு இறந்து கர்த்தர் சந்தோஷப்படுறாங்க, ஏன்னா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. இது விசுவாசிக்கிறீங்க? அப்ப யாருக்கு நன்றி சொல்லுவாங்க? கர்த்தருக்கு. என்ன நடந்தாலும் யாருக்கு நன்றி சொல்லுவாங்க? அது ஏன் அப்படி சொல்ல முடியும்னா கர்த்தரோட அக்கினி நமக்கு இருக்குது. விசுவாசிக்கிறீங்க? அக்கினி இருந்தாலும் நம்மளால இதெல்லாம் பேச முடியும். இது விசுவாசிக்கிறீங்க? 10வது வசனம் பாருங்க. எது குணமிடுகிறது போல வெள்ளி. ஆமென் சொல்லுங்க. இப்ப கவனிங்க. 10 நம்பர் 10 அப்படின்னு பவர் வல்லமை. இப்போ ஒரு கார் புதுசா வந்து ஒரு மாடல் தயாரிக்கிறாங்க. இப்போ அது வெளியே வரணும். அந்த காரை வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க. அது வந்து என்னன்னா சேர் இருக்கிற பகுதியிலையும் மேடு பணம் இருக்கிற பகுதியிலும் அது வேகமாக ஓட்டுவாங்க. அது எல்லாம் ஓகே ஆனதான் அந்த காரை வெளியே லான்ச் பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? ஒரு வண்டியை புதுசா வந்தவங்க நியூ மாடல் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் செஞ்சு அவங்க வெளியே விட்டாங்கன்னா உடனே அதை வெளியே கொண்டு வர மாட்டாங்க, உடனே அதை லான்ச் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு டெஸ்ட் டிரைவ் இருக்குது, அடுத்து வேகமா ஓட்டுவாங்க. நிறைய மண்ணு இருக்கிற இடத்துல ஓட்டுவாங்க, சீட்டாவதா இல்லையான்னு, பள்ளம் மேடு இருக்கிற இடத்துல ஓட்டுவாங்க, அது கரெக்டா இருக்குதா இல்லையா சொல்லி. அதுக்கப்புறம் அது ஓகேனா என்ன பண்ணுவாங்க, வெளியே கொண்டு வருவாங்க, லான்ச் பண்ணுவாங்க. அதே போலதான் கர்த்தரோட அக்கினி உனக்குள்ள வரணும்னா அதுக்கு முன்ன ஒரு டெஸ்ட் டிரைவ் இருக்குது. சில விஷயங்களை நீ உபத்திரப்பட வேண்டியிருக்குது. சில விஷயங்கள் உங்க இருதயம் உடையும். எது விசுவாசிங்க மனுஷனால உடையும் உங்க இருதயம். சில நேரம் நீ எதை செஞ்சாலும் உனக்கு விரோதமா நடக்கும். ஏன்னா உன்னை புதுசா கர்த்தர் வெளிப்படுவது விசுவாசிக்கிறீங்க. அதெல்லாம் சில நேரம் கர்த்தர் என்ன பண்றாரு, சில ஊழியக்காரர்களுக்குள்ளே கர்த்தர் சில காரியங்களை டெஸ்ட் பண்றாரு. ஏன்னா இவனுக்கு இப்போ முதல் தொடலாம், இவன் கொஞ்சம் சறுக்கி விடலாம். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்டா இதெல்லாம் செய்யணும் கிடையாது. உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. அக்கி உங்களுக்கு போடுறதுக்காகவே முன்னவே கர்த்தர் என்ன செய்யறாரு, உங்களை சோதிக்கிறாரு. இது விசுவாசிக்கிறீங்க? சத்தமாவே சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் வரலையே. அதான் 9வது வசனம் சொல்லுது, உன் கால்களை தள்ளாடினாலும் நீ விட மாட்ட. அப்ப
அக்கினி வந்துருச்சுன்னா நீ விட மாட்டேன். விசுவாசிக்கிறீங்க? சத்தமாவே சொல்லலாமா? 10வது வசனத்தை எதை வச்சு எக்ஸாம்பிள் பேசுறாரு? வெள்ளி சில்வர் வச்சு பேசுறாரு. ஏன் ஆண்டவர் சில்வர் வச்சு பேசலாம்? ஏன் கோல்டு டைமண்ட் இருக்குது அதுல வச்சு பேசிருக்கலாம்ல? ஏன் ஆண்டவர் சில்வரை பத்தி பேசணும்? 10வது வசனத்துல அதான் இருக்குது, சில்வர் பத்தி பேசுறாரு ஆண்டவர். ஏன் சில்வர்? இப்போ கோல்டு எடுக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு அது நம்ம கொடுக்குற டிசைன் செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எதுல உருவாங்க? நெருப்புல. ஆமென் சொல்லலாமா? அப்ப அந்த கோல்டு நெருப்புல உருகினா அது என்ன பண்ணுவாங்க? அந்த டிசைன் செய்வாங்க. அது ஒன்றும் இல்லை, கோல்டு டைமண்ட். அதுக்கு நிறைய ப்ரெஷர், அந்த ஃபயரை போட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பிரகாசிக்கிறது போல கொண்டு வருவாங்க. நிறைய அது ப்ரெஷர் போடுவாங்க. ஏன் டைமண்ட் ஆண்டு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலன்னா, நிறைய ப்ரெஷர்னா நம்ம ஏற்கனவே வெளிச்சமா இருக்கோம். ஏன்னா வெளிச்சத்தின் புள்ளிங்க விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா சில்வர் ஏன் ஆண்டு சூஸ் பண்ணாருன்னா, அது அக்கினியில போட 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 அது பார்க்கும்போது நம்முடைய முகம் அது கேட்பாங்க. அந்த மாதிரி புடவைட்டு எடுப்பாங்க அந்த சில்வர். ஆமென் சொல்லவா? அது எதை குறிக்குன்னா, தேவனோட அக்கினி நம்ம மேல போடும்போது அந்த அக்கினி உள்ள வர 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 அவருடைய சாயலாய் மாறி விசுவாசிக்கிறீங்க. சத்தம் வரலையே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். உங்களை நான் சொல்றேன். இப்போ யாராவது ஒருத்தருக்கு நான் ஒரு அமௌண்ட் தரேன், நல்லா கவனிங்க. யாராவது ஒருத்தருக்கு என்ன தரேன்? இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய் தரேன். நீங்க என்ன செய்வீங்க? சொல்லுங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஒண்ணு கடத்தை கொடுப்பீங்க, கடன் இல்லைன்னா ஏதாவது ஒன்று வாங்குவீங்க, உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒன்று வாங்குவீங்க, இல்லாதது ஒரு வாங்குறது கூட வாங்குவீங்க. சபைக்கு வருவாங்க, இல்லை கத்தர் கொடுத்தா அதனால கத்தருக்கு நான் திருப்பி கொடுக்குறது கூட இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தேவையானது 10 லட்சம். உங்களுக்கு தேவையானது எவ்வளோ? 10 லட்சம். கரெக்டா இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு 20 லட்சம் தரேன். என்ன பண்ணுவீங்க? ஆச்சரியப்படுவீங்க. கரெக்டா இல்லையா? என்ன ஆச்சரியப்படுவீங்க? உங்க மைண்ட் வேலை செய்யுமா? சொல்லுங்க. உங்க மைண்ட் வேலை செய்யுமா? ஏன்னா உங்களுக்கு தேவை வெறும் 10 லட்சம். ஆனா நான் உங்களுக்கு கொடுத்தது எவ்வளோ? அப்போ உங்க மைண்ட் என்ன ஆகுது? வேலை செய்யாது. ஏன்னா உங்களுக்கு தேவையானது வெறும் 10 லட்சம் தான். அதே நீங்க எனக்கு ஒரு 10 லட்சம் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, என் மைண்ட் கிளியரா வேலை செய்யும். ஏன்னா 10 லட்சத்தை விட நான் மேலானது கேட்டுருக்கிறாங்க. எனக்கு இன்னும் 10 லட்சம் விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர்கிட்ட கேட்கும்போது தாராளமா கேளுங்க. கொஞ்சம் கொடுங்க ஆண்டவரே, கொஞ்சம் நிரப்புங்க ஆண்டவரே கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? வானத்தை பூமியை படைத்தது நமக்காக. அல்லேலூயா. அப்ப எல்லாமே கர்த்தருடையது. பொன்னும் வெள்ளியும் யாருடையது? அப்ப நீங்க கேட்கணும். அல்லேலூயா. இவ்வளவுதான் அப்படின் போது அதுக்கு மேலானது உங்களுக்கு குற்றாரிச்சு ஆச்சரியப்பட்டு உட்காந்துருப்பீங்க. எவ்வளவு வந்துருச்சு, உங்களுக்கு தேவைப்படுறது இவ்வளவுதான், அதிகமா வந்துருச்சு. எது விசுவாசிக்கிறீங்க? அதே போலதாங்க அக்கினி உங்களுக்கு தேவைப்படுது. அக்கினி இல்ல, உங்களுக்கு அதிகமான அக்கினி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க அடுத்து போக ஆரம்பிச்சீங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்த லெவலுக்கு நீங்க போக ஆரம்பிச்சீங்க. எது விசுவாசிக்கிறீங்க? இயேசு வனாந்தரத்தை விட்டு வெளியே வர 40 நாள் உபவாசம் எடுத்து வெளியே வந்ததுமே அதுக்கு முன்னே இயேசு யாராவது கண்களை தந்தாரா? விசுவாசம் பண்ணாரா? ஏதாவது செஞ்சாரோ? அவர் உபவாசம் எடுத்து ஞானசம் எடுத்து உபவாசம் எடுத்து அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். இப்ப கவனி, 40 நாள் வனாந்தரத்துல அவர் இருந்துட்டு வெளியே வந்தாரு. ஆனா அங்க இருக்கிற பகுதி எல்லாமே ஆண்டவர் புகழ்ந்து பேசுறாங்க. இன்னும் அற்புதம் செய்யல. நல்லா கவனிங்க. இன்னும் அற்புதம் செய்யல. இயேசு இன்னும் குருடர்களை பார்வை வர வைக்கல, செவிடர்களை இன்னும் கேட்க வைக்கல, மரித்தவர்களை அவங்க இன்னும் உயிரோடு எழுப்பல இயேசு. ஆனா அதுக்கு முன்னே இயேசு புகழ்ந்து பேசியிருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன் இயேசுவை புகழ்ந்து பேசுறாங்க? இயேசு என்ன இருந்துச்சு தெரியுமா? தேவாக்கி எதிர சுவாசிக்கிறீங்க. நீங்க அற்புதம் செய்யறதுனால நீங்க பணக்காராயிட முடியாது. நீங்க இன்னொரு சுகமாக்குறதுனால நீங்க பணக்காராயிட முடியாது. எப்போ தேவனோட அக்கினி உடுக்குல இருக்குதோ நீ இருக்கிற பகுதி அந்த ஃப்ரீக்வன்சி. ஆமென் சொல்லலாமா? அது சுற்றிலுமாய் அப்படியே அசையாடக்கூடிய அக்கினி. ஆமென் சொல்லலாமா? அந்த ஃப்ரீக்வன்சி எது விசுவாசிக்கிறீங்க? அப்போ அந்த இயேசு கிறிஸ்து நம்மளோட இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யறதுக்கு முன்னே அவர் நாமம் புகழப்படுது. காரணம் என்ன? அவரோட அக்கினி அந்த இடம் அசைக்கப்படுது. எது விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தால நீங்க இருக்கிற இடம், நீங்க அற்புதம் செய்யறதுக்கு முன்னே, நீங்க அதிசயம் செய்யறதுக்கு முன்னே உங்க இடம் அசைக்கப்படணும்னா உங்களுக்கு தேவையான அந்த அக்கினி தேவன் போடுவார். எது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. அவன் சொல்ற ஒரு மனுஷன் அற்புதம் செய்ய பண்ணாராயிடுவானா? எல்லாம் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. நான் தீர்க்கதரிசனம் சொன்னா பணக்காராயிடுவேன். கேட்டியா? எப்போ தேவனோட அக்கினி நீ பெற்றுக்கொண்டு அதை ஆக்சஸ் பண்ண தெரியல, உன்னால உனக்கு வான மண்டலத்தை திறக்க முடியுதோ உங்களுக்கு கர்த்தர் வாழாக்குறாரு. இது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன்.
எதுவுமே புரியுது. அப்படின்னு சொல்லுங்க. அவர் பட்சிக்கிற அக்கினி. ஏசு யாரு? பட்சிக்கிற அக்கினி. அந்த அக்கினி போட வந்தேன். அல்லேலூயா. நீங்க செய்யறீங்க இது வெறிய நெருப்பு தான். அவர் ரொம்ப ஹீட் ஆகும் அவ்வளவுதான். அது கிடையாது. அதுதான் சாவி. ஒரு நாள் ஓபன் பண்ணுறது எல்லாம் எதிர்ப்பு விசுவாசிக்கிறீங்க. சத்தம் வரலையே. அல்லேலூயா. இந்த ஜோய் அஸ்டி கேள்விப்படுறீங்க ஊழியக்காரர். அவர் எதுக்கு பேய் ஓட்டது கிடையாது. இது வரைக்கும் ஹீலிங் பண்ணது கிடையாது. நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும் எந்த அற்புதம் செய்தது கிடையாது. இன்ன வரைக்கும் அவர் சபையில் அவர் பிரசங்கம் பண்ணினே தான் இருக்கிறாரு. சபையில் ஆத்மா நிரம்பினே தான் இருக்கு. ஆத்மா வந்துனே இருக்கிறாங்க. பயங்கரமான நிரம்பினே இருக்கு அவருடைய சபையில. ஆனா அற்புதம் செய்யல, எந்த ஹீலிங்கும் செய்யல. ஆனா ஏன் சபையில் ஆத்மா நிரம்பப்படுதுன்னா அவர் மேல அக்கினி இருக்கு. அந்த அக்கினி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வர ஆரம்பிச்சு. விசுவாசிக்கிறீங்க. சத்தமாவே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு எது தேவைப்படுது? தேவனோட அக்கினி. எது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜனங்க உன்னை தாக்குவாங்க, உன்னை நிராகரிப்பாங்க, உன்னை துன்பப்படுத்துவாங்க. ஆனாலும் நீ நிற்ப. ஏன்னா தேவ அக்கினி உங்களுக்குதான். விசுவாசிக்கிறீங்க. யாரோட அக்கினி? தேவனோட அக்கினி உங்களுக்குதான் இருக்குது. நீ சுவிசேஷம் சொல்றதுக்கு தயாராகிடுவ. கர்த்தர் நாமத்தை உயர்த்த தயாராகிடுவ. உன்னை முதுகத்தினாலும் உன்னை டைரக்டா பேசினாலும் உன்னை கேவலப்படுத்தாலும் என்ன இயேசு குறித்து பிரசன்ட் பண்ணுவ. ஏன் அந்த தைரியம் எங்கிருந்து வருது? உனக்குள்ள அது வெளியே வருது. ஏன்னா அவரோட அக்கினி உங்களுக்குதான் இருக்குது. விசுவாசிக்கிறீங்க. சத்தமாவே சொல்லுவோம். அதுதான் தேவனோட அக்கினி. இதுவே புரியுது. நிறைய லெவல் இருக்கு அக்கினி. நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல். அக்கினிக்குள்ள இருக்குது. ஏன் கலர் இருக்குது அக்கினியில. ப்ளூ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, yellow இருக்குது, ரெட் இருக்குது. அப்ப எல்லாத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ப்ராப்பர்ட்டி எது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? என் அக்கினியை தாங்க ஆண்டவரே. அதுதான் கீ. நிறைய பேர் கேட்கறது எனக்கு ஒரு சாப்பாடு இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுறேன். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு ஒரு கீ கொடுங்க ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எனக்கு ஒரு கீ கொடுங்க. கீ கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார் சத்தியமே தெரியல. அதுதான் என்னோட அக்கினி. விசுவாசிக்கிறீங்க. தேவனோட அக்கினி உள்ள வந்துருச்சுன்னா உன்னால எல்லாரும் ஆக்சஸ் பண்ண முடியும். உன்னால எல்லாத்தையும் திறக்க முடியும். விசுவாசிக்கிறீங்க. அந்த திறவுக்குள் ரூம்ல தான் இருக்குது. சத்தம் வரலையே. நிறைய பேர் ஹேண்டில் பண்ண முடியல. அக்கினி உள்ள நிறவு. நீங்க கேட்கலாம் அந்த அக்கினி எனக்குள்ள வருது எப்படி நான் ஃபீல் பண்ணுது? அது அடையாளம் என்னன்னா சில நேரம் நம்ம அந்நிய பாஷை பேசிட்டு நம்ம கை கல்லாம் உதற ஆரம்பிக்கும். பாக்குறீங்களா? ஒரு உடம்புலாவே வைப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சு. ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கும்போது அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கும்போது நம்ம கை காலம் என்ன ஆகும்? சில நேரம் நம்மளால இருக்க முடியாது. சில நேரம் ஓடுவோம், சில நேரம் முடியாது. திடீர்னு உட்காந்து என்னவோ பண்ணுவோம். நம்ம கையெல்லாம் அடிச்சுக்கணும். கரெக்டா இல்லையா? அதுதான் தேவனோட அக்கினி. எது விசுவாசிக்கிறீங்க? அது ஒரு வைப்ரேஷன் பண்ணுவோம். எது விசுவாசிக்கிறீங்க? அந்த அக்கினி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கா கை ஓட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அந்த அக்கினி உங்களுக்குள்ள வர சில பேர் ஹேண்டில் பண்ண முடியாத கீழ் விழுந்தது. முதல் அக்கினி என்ன பண்ணுங்க? பெட்ஸ் பண்ணுங்க. ஆனா சொல்லாது உன்னால நிக்க முடியாது. சைக்கிள் அவர் தரும்போது உன்னால நிக்க முடியும், உன்னால ஹேண்டில் பண்ண முடியும். சில பேர் ஹேண்டில் பண்ண முடியாதனால தான் அக்கினி பெற்றுக்கொண்டு அப்படி ஹேண்டில் பண்ணாத விழுகிறதுனால தான் ஆண்டவர்கிட்ட ஆரோக்கியப்படுறது. ஏதாவது ஒரு அடிப்பட்ட போது ஆண்டவர் உனக்கு கண்ணு இல்லையா? பார்த்து சும்மா இருக்கிற. அப்ப நம்மளுக்கு எது தேவை? தேவனுடைய அக்கினி தேவையா? சொல்லுங்க வாய்ப்பு. அவன் சொல்லுங்க. அக்கினி இருந்தால் உடல் ஓப்பன் பண்ண முடியும். நான் ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் அந்நிய பாஷை பேசினே இருந்தேன். மனாந்தரத்தில் காட்டில் பேசினே இருக்கிறேன். அந்நிய பாஷை பேசினே இருக்கிறேன். ஏன்னா அறியாம கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. கை காலெல்லாம் இப்படி உதறேன். கால் எல்லாமே ஓடுது. என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிறக்க ஆரம்பிச்சிச்சு. கண்ணில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த தண்ணி எல்லாம் சூடாக வருது. அப்போ என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அக்கினி என்னால் என்ன பண்ண முடியல. ஒரு நாள் நைட்டு நான் ஜெபம் பண்ணி நான் தூங்கி இருக்கும்போது ஒரு அக்கினி வந்து படான என் தலைமையில் விழுந்து மாறிடுச்சு. நான் என்ன பண்ணேன்? எழுந்து வெளியே வர ஒரு 11 மணி இப்போ நைட்டு கதவு எழுந்து வெளியே வந்து மேலெல்லாம் பார்க்குறேன். மேலெல்லாம் பார்க்குறேன். ஒரு தைரியம் வந்துச்சு எனக்கு. அந்த அக்கினி உள்ள வந்தோமே என்ன எந்த மாதிரி பிசாசு யாரும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக நான் வெளியே வந்துட்டு நைட்டு பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு நேரம் உள்ள போயிட்டேன். மறுநாள் பார்த்தாக்கா ஒரு சிஸ்டர் பேய் கொஸ்டின் அசுத்தா. நான் என்னை பார்த்ததுமே என்னால முடியல. கையை வைக்கல, ஜபமே பண்ணல. ஆனா கிட்ட போனதுமே என்னால முடியல. அந்த ஸ்பிரிட் அடிச்சு. ஏன்னா அன்னைக்குதான் எனக்கு தெரியுது கர்த்தரோட அக்கினி பதமாய் என்னை இறங்கிருக்கு. விசுவாசிக்கிறீங்க? சத்தமாவே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் தெரிஞ்சு ஒரு அக்கினியை தான் கர்த்தர் ஒரு தெருவுக்குள்ள வச்சிருக்காரு. இந்த அக்கினி இருந்தா நம்மளால எல்லா டோரும் ஓபன் பண்ண முடியும்.
ஆனால் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது உனக்குன்னு ஒரு வேலை அந்த கதவை நான் திறக்கிறேன், உனக்குன்னு நான் திருமணத்தின் வாசல்கள் நான் திறக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை நான் திறக்க முடியுது. காரணம் என்னன்னா அந்த கீ என்னிடத்தில் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதே கீ தாங்க, அதே அக்கி தான் கர்த்தர் உலகிலேயே மழை போல வெளியே வச்சிருக்கிறார். எது விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய அக்கி நாம இருக்குது வானமண்டலத்தை திறக்கிற ஒரு திறவுகோல், ஒரு கீ. ஆமென் சொல்லுங்க. இப்ப அந்த கீ எங்க கொடுத்துருக்கிறாரு? உங்க கையில தான் கொடுத்துருக்கிறாரு. இது விசுவாசிக்கிறீங்க? ஒட்ட முடியாது. ஆமென் சொல்லுங்க. நான் பூட்டினது யாராலையும், ஏன்னா அக்கி இப்ப நம்ம கிட்ட வந்துருச்சு. உங்களாலையும் பூட்ட முடியும், உங்களாலையும் திறக்க முடியும். எது விசுவாசிக்கிறீங்க? அதே அக்கி தான் இப்ப நமக்குள்ள வாசம் பண்ணி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அக்கி நமக்குள்ள தான் இருக்கு. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கேளுங்க, அந்த அக்கி எனக்குள்ள வரட்டும், அந்த ஃபயர் எனக்குள்ள வரட்டும். என்னால ஹேண்டில் பண்ண முடியும். சொல்லுங்க, என்னால ஹேண்டில் பண்ண முடியும். சரலாக ஒரே காசரை ரிலீஸ் பண்ண அக்கி பண்ணவர் ரிலீஸ் ஆஃப் ஃபயர்.